ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக அங்கு முதியவர்கள் தங்கியிருக்கும் வீடுகளை கணக்கெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஈரோடு இரட்டை கொலை சம்பவத்தின் எதிரொலியாக முதியவர்கள் தங்கியுள்ள வீடுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. பெருந்துறை பகுதியில் முதியவர்கள் தங்கியுள்ள வீடுகள் மற்றும் தனித்தனியாக உள்ள வீடுகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், இரட்டை கொலை தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று வரும் சூழலில் தற்பொழுது முதியவர்கள் தங்கியிருக்கக்கூடிய வீடுகளையும் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்திருக்கக்கூடிய விளக்கேற்றியில் தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு முதியோர் தம்பதியினர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த சம்பவம் ஈரோடு பகுதி மட்டுமல்லாது திருப்பூரிலும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் இதே கொலை சம்பவம் போலதான் பல இடத்திலும் நடந்திருந்தது. இதனை அடுத்து காவல்துறையின் தரப்பில் 8 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணியானது முடுக்கி விடப்பட்டிருந்தது. தற்போது இன்றிலிருந்து கூடுதலாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மொத்தம் 10 தனிப்படைகள் குற்றவாளிகளை பிடிக்க தொடர்ந்து விரைந்து கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் தற்போது நீலகிரி, சேலம், தருமபுரி ஆகிய 3 மாவட்டங்களில் இருந்து சுமார் 100 காவலர்கள் உதவியுடன் பெருந்துறை காவல் உட்கோட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் தனித்தனியாக முதியவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகள், தனியாக இருக்கக்கூடிய வீடுகள் ஆகியவற்றை கணக்கெடுக்கும் பணியானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இவற்றில் தனியாக வசித்து வரும் முதியவர்களிடம் வீடுகளில் CCTV கேமரா பொருத்த வேண்டும், புதிய நபர்களின் நடமாட்டம் இருந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனியாக தோட்டங்களில் வசித்து வரும் நபர்கள் வெளிமாநில மாவட்ட நபர்களாக இருந்தால் அவர்கள் தங்கியிருக்கிற விவரம் குறித்தும் தற்போது சேகரித்து வருகின்றனர். காவல்துறையினரின் இந்த செயலானது தொடர்ந்து விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என அனைத்து தரப்பட்ட பகுதி மக்களிலிருந்து கோரிக்கையாக வலுத்து வருகிறது. இதனை தொடர்ந்து காவல்துறையினர் உடனடியாக குற்றவாளியை பிடிக்க வேண்டும் என நாளைய தினம் விவசாயிகள் தரப்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினமும் பாஜக தரப்பில் ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, விஷயங்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணியானது தொடங்கி இருக்கிறது. அதாவது முதியவர்கள் எவ்வளவு பேர் தங்கி இருக்கிறார்கள், தனித்தனியாக வீடுகள் எத்தனை உள்ளன, வெளிநாட்டவர், வெளி மாநிலத்தவர், புதிய நபர்களின் நடமாட்டம் எப்படி இருக்கிறது போன்ற பல்வேறு கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்கின்றன. அதேபோல காவல்துறையினரின் ரோந்து பணியும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.